பூஜை அறைன்னு ஒன்று இருக்குது வீட்டில். பூஜை அறை எங்கே? வீடு பார்க்க போகிறோம் வாடகைக்கு. வீடு பார்க்க போகிற பூஜை அறை எங்கே இருக்குன்னு கேட்குறோம். பூஜை அறைக்கு எதுக்கு கேட்குறோம்? பூஜை அறை எதுக்கு? சாமி பண்ணுறக்கா? அது அப்புறம் முதல் என்னக்கு விளக்கேற்றணும். தினமும் காலையில் விளக்கேற்றணும், சாயங்காலம் விளக்கேற்றணும். வீடு கட்டினா கூட பூஜை அறையை கட்டணும், பூஜை வச்சு கட்டணும். எங்கள் அப்பா கடவுளே இல்லைன்னு சொன்னவர், பூஜை அறை வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். பூஜை இருக்கக்கூடாது, பூஜை அறை விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லி கேட்டேன். கடைசியில் குடும்பம் ஒன்றுமெல்லாம் போச்சு. எங்கள் அப்பா வீணாக போய் குடும்பமே ஸ்பாயில் ஆகி போச்சு. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் கடவுள் வேண்டும் என்று. நான் இப்போ பூஜை அறையை வச்சு தான் நான் கும்பிட்றேன். பூஜை அறைக்கு இடம் கொடுக்குறேன். கட்டின வீட்டில் பூஜை அறைக்கு இடம் கொடுத்துருக்கேன். இப்போ இருக்கிற வீட்டில் பூஜை அறை இருக்குது, அதில் கும்பிட்றேன். என்ன பூஜை அறை என்பது என்னவென்றால் விளக்கேற்றம் என்று இருக்காங்க. விளக்கேற்றுவது என்பது இறைவனை காண்பதற்காக, இறைவனை உணர்வதற்காக. இறைவன் இருக்கிறார், ஆனால் விளக்கேற்றது நம்மளோட பங்கு. இறைவனை அறிவதற்கு விளக்கேற்றணும். விளக்கத்துறது இறைவனை காண முடியும். விளக்கத்தில் வீடு இருண்டு கிடக்கும். வீட்டில் நைட்டில் பாருங்கள், விளக்கில்னா என்ன லைட் ஒன்றா பவர் போச்சு என்ன ஆகுது வீடு? எப்படி பாருங்கள், பவர் இருக்கிறது மின்சாரம். நாம் வீட்டுக்குள்ளே கை விளக்கு ஏற்ற வேண்டும். அப்பொழுது இறைவனை காண வேண்டும், தியானத்தை பெற வேண்டும். இது செய்து வந்த